நவீன மருத்துவம் தோன்றுவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு எக்ஸ்ரே கருவியோ ஸ்கேன் கருவியோ இல்லாமல் மனித உடலின் 72,000 நாடிகளை பற்றி சித்தர்களால் எப்படி அத்தனை துல்லியமாக சொல்ல முடிந்தது? நாம் ஒரு 100 ஆண்டுகள் வாழ்வதற்கே பெரும் போராட்டமாக இருக்கிறது. ஆனால் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த மருத்துவமனையும் இல்லாமல், எந்த ரசாயன மருந்துகளும் இல்லாமல் 300 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் என நம் தமிழ்நாட்டில் சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று நாம் பார்க்கவிருப்பது மனித உடலை அதன் உச்சபட்ச சாத்தியத்திற்கு கொண்டு செல்லும் சித்தர்களின் மாபெரும் வாழ்வியல் ரகசியங்களை பற்றியதாகும். அவங்க சாப்பிட்ட சாப்பாடு என்ன? அவங்க ஏன் பேசாம இருந்தாங்க? அவங்க செஞ்ச அந்த ரகசிய பயிற்சி என்ன? இன்னைக்கு வீடியோல சித்தர்களோட வாழ்க்கை முறையில ஒளிஞ்சிருக்கிற மாபெரும் ரகசியங்களை பார்க்க போகிறோம். அவை இந்த மனித உடலை அதன் உச்சபட்ச சாத்தியத்திற்கு கொண்டு செல்லும் வழிமுறைகள். சித்தர் என்பவர் யார்? சித்தம் என்றால் என்ன? இது உங்கள் சாதாரண புத்திக்கும் அகங்காரத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் அறிவு நிலை. கடந்த கால நினைவுகள் சாராத, தேவையற்ற குப்பைகள் சேராத தூய பேரறிவு நிலைதான் சித்தம். எவன் ஒருவன் அந்த சித்தத்தை முழுமையாக தன் வசப்படுத்துகிறானோ அவனே சித்தன் எனப்படுகிறான். அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடு என்ன? அவர்கள் ஏன் பல மாதங்கள் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள்? அவர்கள் செய்த அந்த ரகசிய மூச்சு பயிற்சி என்ன? சித்தர்களின் வாழ்க்கை முறையில் ஒளிந்திருக்கும் அந்த 3 மாபெரும் ரகசியங்களை இப்போது ஆழமாக பார்ப்போம். முதல் ரகசியம், உடலை புதுப்பிக்கும் மாபெரும் உணவு முறை காயகல்பம். சித்தர்களின் வாழ்க்கை முறையில் முதல் பாடம் உணவை பற்றியது. நாம் இன்று நாவின் சுவைக்காகவும் வயிற்றின் பசிக்காகவும் மட்டுமே உண்கிறோம். ஆனால் சித்தர்கள் தங்களது உடலின் ஆற்றலுக்காகவும் அணுக்கள் அளவிலான மாபெரும் மாற்றத்திற்காகவும் உண்டார்கள். அவர்கள் உடலை ஒரு சுமையாக பார்க்கவில்லை, அதை இறைவனை அடையும் ஒரு மாபெரும் கோவிலாக பார்த்தார்கள். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்று திருமூலர் அவர்கள் பாடியது போல, உடலை பேணி காப்பது அவர்களின் முதல் ஆன்மீக சாதனையாக இருந்தது. சித்தர்கள் மிதமான உணவு என்பதை விட சத்தான உணவு என்பதையே அதிகம் வலியுறுத்தினார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே உணவு அருந்தினார்கள். ஒரு பொழுது உண்பான் யோகி என்பது அவர்களின் மாபெரும் வாக்கு. அவர்கள் காயகல்பம் என்று எதை சொன்னார்கள் தெரியுமா? உங்கள் உடல் மண்ணால் ஆனது. நீங்கள் உண்ணும் உணவும் இந்த மண்ணின் சாரம்தான். சித்தர்கள் கண்டுபிடித்த மாபெரும் உண்மை என்னவென்றால், உணவை எவ்வளவு குறைவாகவும் எவ்வளவு உயிருள்ள தன்மையோடும் உட்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உடல் எந்த ஒரு தடையுமின்றி சீராக இயங்கும். வயிற்றை முட்ட சாப்பிட்டால் உங்கள் உடலின் உயிர் சக்தியின் பெரும் பகுதி அந்த உணவை செரிமானம் செய்வதற்கே செலவாகிவிடும். மூளை மந்தமாகிவிடும். சித்தர்கள் எப்போதும் தங்களது வயிற்றை ஒரு வெற்றிடமாகவே வைத்திருந்தார்கள். அந்த வெற்றிடம்தான் பிரபஞ்ச சக்தியை தங்களை நோக்கி ஈர்க்கும் மாபெரும் காந்தமாக செயல்பட்டது. இன்று மேலை நாடுகளில் உள்ள சிலிக்கான் பள்ளத்தாக்கில் இருக்கும் மாபெரும் பெருநிறுவன தலைவர்கள் பின்பற்றும் புதிய உணவு முறை என்ன தெரியுமா? இடைவெளிவிட்ட விரதம். அதாவது குறிப்பிட்ட நேரம் வரை எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது. இதைத்தான் சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஏகாதசி விரதம் என்றும் உபவாசம் என்றும் மாபெரும் வாழ்வியலாக வைத்திருந்தார்கள். ஏன் தெரியுமா? 2016ஆம் ஆண்டில் ஜப்பானிய விஞ்ஞானி யோஷினோரி ஓசுமி என்பவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. எதற்காக தெரியுமா? ஆட்டோபேஜி என்ற ஒரு உயிரியல் கண்டுபிடிப்புக்காக. இதன் அர்த்தம் என்னவென்றால், உங்கள் வயிற்றுக்கு நீங்கள் உணவு கொடுக்காமல் பசியோடு இருக்கும்போது உங்களது செல்கள் தனக்கு தேவையான ஆற்றலுக்காக உடலில் உள்ள பழுதான, நோய் தொற்றுள்ள மற்றும் இறந்த செல்களை தானே சாப்பிட ஆரம்பிக்கும். இதுதான் உடலை தானாகவே புதுப்பிக்கும் மாபெரும் ரகசியம். இதைத்தான் சித்தர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்து பின்பற்றினார்கள். அவர்கள் பல நாட்கள் உணவின்றி வெறும் காற்று, நீர் அல்லது சில குறிப்பிட்ட கசப்பு மற்றும் காரம் நிறைந்த மூலிகைகளை மட்டுமே உண்டு வாழ்ந்தார்கள். இது உடலை வருத்துவதற்கல்ல, உடலை தாண்டி உயிர் சக்தியை நேரடியாக பிரபஞ்சத்திலிருந்து கிரகிக்கும் ஒரு மாபெரும் வித்தை. காயகல்பம் என்பது ஏதோ ஒரு மாய மருந்து அல்ல, அது இயற்கையோடு ஒன்றிணைந்து அவர்கள் பின்பற்றிய ஒரு மாபெரும் உணவு முறை. இரண்டாவது ரகசியம், பேரண்டத்தோடு பேசும் மௌனம்.
சித்தர்களின் இரண்டாவது மாபெரும் ரகசியம் மௌனம். நாம் சாதாரணமாக பேசும்போது நம் உடலின் உயிராற்றல் பெருமளவில் செலவாகிறது. ஒரு நாளைக்கு நாம் பேசும் வீணான வார்த்தைகள் நம் மனதை கலைத்து சிந்தனையை சிதறடிக்கின்றன. ஆனால் சித்தர்கள் பேசாத பேச்சை பழகினார்கள். மௌனம் என்பது வெறும் வாயை மூடிக்கொள்வது மட்டுமல்ல, அது மனதின் சத்தத்தை முழுமையாக நிறுத்துவது. அவர்கள் மௌனமாக இருக்கும்போது அவர்களின் உள்நோக்கிய பார்வை மிக கூர்மையடைந்தது. மௌனம் அவர்களின் மூளையின் அளப்பரிய ஆற்றலை அதிகரித்தது. மனதளவில் முழுமையாக மௌனமாக இருக்கும் ஒருவரால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தின் ரகசிய குரலை கேட்க முடியும் என்று அவர்கள் ஆழமாக கருதினார்கள். சித்தர்கள் சொன்ன மௌனம் என்பது சும்மா இருப்பது. தமிழில் ஒரு மிக ஆழமான வார்த்தை உண்டு, சும்மா. இதற்கு இணையான வார்த்தை உலகில் வேறு எந்த மொழியிலும் கிடையாது. அருணகிரிநாதர் கூட சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று முருகப்பெருமான் தனக்கு உபதேசித்த மாபெரும் ரகசியத்தை பாடியுள்ளார். சும்மா இருப்பது என்றால் சோம்பேறியாக இருப்பதல்ல, உடலால் மனதால் சக்தியால் எந்தவிதமான சலனமும் இன்றி முழுமையான விழிப்புணர்வுடன் இருப்பது. உங்கள் மனம் எப்போது சலனமற்று அமைதியாக நிற்கிறதோ அப்போதுதான் பிரபஞ்சத்தின் அசைவையும் சப்தத்தையும் உங்களால் துல்லியமாக கேட்க முடியும். நீங்கள் எவ்வளவு குறைவாக பேசுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் உள்ளம் வலிமை பெறுகிறது. சித்தர்கள் காடுகளிலும் இருண்ட குகைகளிலும் பல வருடங்கள் தனிமையில் இருந்ததற்கு பின்னால் ஒரு மாபெரும் அறிவியல் இருக்கிறது. அவர்கள் புற உலகத்தோடு பேசுவதை நிறுத்திவிட்டு அக உலகத்தோடு பேசத் தொடங்கினார்கள். அந்த ஆழமான மௌனத்தில்தான் அவர்களுக்கு அட்டமா சித்திகள் அனைத்தும் கைகூடின. மூன்றாவது ரகசியம் மரணத்தை வெல்லும் வாசி யோகம். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், உடலுக்குள் செல்லும் மூச்சுக்காற்றை அடக்கி ஆழத் தெரிந்தவனுக்கு யமனையே எட்டி உதைக்கும் மாபெரும் சக்தி கிடைக்கும் என்பதாகவும். சாதாரண மனிதர்களான நாம் ஒரு நிமிடத்திற்கு 15 முதல் 18 முறை மூச்சு விடுகிறோம். ஆனால் ஒரு சித்தர் ஒரு நிமிடத்திற்கு வெறும் 2 அல்லது 3 முறைதான் மூச்சு விடுவார். இதற்கு பெயர்தான் வாசி யோகம். வாசி என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் சிவா என்று வரும். சுவாசத்தை உள்ளிழுத்து சிவத்தோடு கலக்கும் மாபெரும் வித்தை இது. இன்று நவீன உளவியலில் ஆழ்நிலை ஓட்டம் என்று ஒரு நிலையை குறிப்பிடுகிறார்கள். ஒரு விளையாட்டு வீரரோ இசையமைப்பாளரோ தங்கள் வேலையில் முழுமையாக லயித்து காலத்தையும் தங்களையே மறக்கும் ஒரு உன்னத நிலை அது. இந்த நிலையில் மனிதனின் மூளைத்திறனும் செயல்திறனும் பல 100 மடங்கு அதிகரிக்கிறது. சித்தர்கள் தியானத்தின் மூலமும் மூச்சு பயிற்சியின் மூலமும் இந்த ஆழ்நிலையை தங்களுக்குள் நிரந்தரமாக உருவாக்கிக் கொண்டார்கள். மூச்சை வெறுமனே காற்றாக பார்க்காமல் அதை உயிர் சக்தியின் வாகனமாக பார்த்தார்கள். மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் காலத்தையே வெல்ல முடியும் என்று உலகிற்கு நிரூபித்தார்கள். இந்த வாசி யோகம் மற்றும் தியான நிலையை எப்படி அடைவது என்பது குறித்த அடிப்படை மற்றும் விரிவான காணொளியை விரைவில் நமது சேனலில் வெளியிட உள்ளோம். அன்பர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். உடலை ஒளியாக மாற்றும் ரசவாதம், தியானம் மற்றும் யோக பயிற்சிகள் மூலம் இரத்தம், சதை, நரம்புகளாலான இந்த அழியும் உடலை ஒரு மாபெரும் ஒளி தேகமாக அவர்கள் மாற்றினார்கள். வள்ளலார் போன்ற மாபெரும் சித்தர்களுக்கு இறப்பு என்பது ஒரு சாதாரண விபத்து அல்ல. அது அவர்கள் தாங்களாகவே தீர்மானித்து இறைவனோடு கலக்கும் ஒரு மாபெரும் நிகழ்வு. அவர்கள் எங்கோ இருக்கும் கடவுளை தேடி போகவில்லை. தங்களுக்குள் இருக்கும் இறைத்தன்மையை முழுமையாக வெளிக்கொண்டு வந்தார்கள். அதுதான் அவர்களின் மாபெரும் சாதனை. சித்தர்களிடமிருந்து நாம் கற்க வேண்டியவை. சித்தர்களின் வாழ்க்கை முறை நமக்கு உணர்த்துவது இதுதான். வாழ்க்கை என்பது வெறுமனே பிழைப்பதற்கான ஒரு போராட்டம் அல்ல. இது உயிரின் மாபெரும் பரிணாம வளர்ச்சி. உங்கள் உடலையும் மனதையும் நீங்கள் செப்பனிட்டால் நீங்களும் ஒரு சித்தராகலாம். சித்தர் என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல. அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒளிந்திருக்கும் ஒரு மாபெரும் சாத்தியம். இன்றைய இந்த அவசர உலகில் நாம் அனைவரும் காடுகளுக்கு சென்று சித்தர்களாக மாற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவர்களின் மாபெரும் வாழ்க்கை முறையிலிருந்து சில அரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, உங்கள் உணவில் முழு விழிப்புணர்வுடன் இருங்கள்.
உடலின் பசிக்காக மட்டும் உண்ணுங்கள், நாவின் ருசிக்காக உடலை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். வாரத்திற்கு ஒரு முறையாவது மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். அந்த பேரமைதி உங்களின் அத்தனை மன அழுத்தங்களையும் குறைக்கும். இரண்டாவதாக, தினமும் வெறும் 10 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். ஆழமான சுவாசம் உங்கள் நுரையீரலை மட்டுமல்ல, உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பலப்படுத்தும். மூன்றாவதாக, இயற்கையோடு அதிக நேரத்தை செலவிடுங்கள். செடி, கொடி மற்றும் மரங்களிடம் ஒரு மாபெரும் அமைதி இருக்கிறது. அந்த அமைதியை உங்கள் உள்ளுக்குள் ஆழமாக கடத்துங்கள். சித்தர்கள் காட்டிய பாதை மிகவும் கடினமானது அல்ல, அது மிகவும் எளிமையானது. ஆனால் அதை தொடர்ந்து பின்பற்றும் மாபெரும் வைராக்கியம்தான் நமக்கு தேவை. நண்பர்களே, சித்தர்கள் எங்கும் மறைந்து போகவில்லை. அவர்கள் தங்கள் போதனைகள் மூலமாகவும் பிரபஞ்ச அதிர்வுகள் மூலமாகவும் இன்றும் நம்முடனேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை முறை என்பது ஒரு ஆழமான தேடல். அது உங்களை நீங்களே கண்டறியும் ஒரு புனித பயணம். அமைதியை கண்டடையுங்கள். அதுவே உன்னத ஆன்மீகம். அதுவே உங்கள் வாழ்வின் மாபெரும் வெற்றி. மீண்டும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விஸ்டம் டெய்லி. நன்றி, வணக்கம்.